ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது கூட சோம்பு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட 4 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். தண்ணியே விடக்கூடாது. தண்ணியே விடாமல் குக் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அண்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு நான் சேர்த்துருக்கேன். சில்லி பவுட்ரு காரமே இது காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது மாதிரி நீங்களும் சேர்த்து குக் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. இது மாதிரி ஃப்ரை பண்ணோன்னா நல்லா இது தக்காளி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சப்பாத்தியும் போட்டுக்கலாம். சப்பாத்தியும் வச்சு நான் இன்றைக்கி லஞ்ச் பேக்குக்கு சப்பாத்தியும் தக்காளி வறுவல் தான் கொடுத்து அனுப்புனேன். அது கூட ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.